முந்தினவைகளை நினைக்கவே வேண்டாம், பூர்வகாலத்தை சிந்திக்க வேண்டாம், பூர்வகாலத்தை சிந்திக்க வேண்டாம், கடந்த தோல்வியை தள்ளிட வேண்டாம், நடந்திடும் வழி கண்டிடவும் வேண்டாம். Yeah.
முகத்தை உயர்த்தி அவருக்கு நேராக எழுப்போம். அவர் அதை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். முகங்கள் வெட்கப்பட்டு போவது தமது முக பிரகாசம் இப்போதே என்னில் வீசிடுமே.
எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆவி ஆத்ம சரீரத்தை இப்படி திருப்பாதத்திலே தனித்தனியே குடும்பமாக சபையாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே மனைவிகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் அப்படியாக எங்களை நீர் தீர்மானித்தபடியே உங்களுடைய அக்னி அபிஷேகத்தினால் பாதுகாத்த வழி நடத்தும். ஆண்டவரே கிருபையை நம்புகிறோம், கிருபையை நம்புகிறோம். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய மகிமையை விளங்கச் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய வருடத்திலே உங்களுடைய அன்பான திருமுகத்தை இதன் மேல் பிரகாசிக்கப்படும். இந்த வருடத்திற்கு நீரே எங்கள் முதல் ஆசீர்வாதம். உமக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது மற்ற எல்லாவற்றையும் உமக்குள்ளாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். வசனத்தின்படி நன்மையான எல்லா ஈவுகளும் பூர்ணமான எல்லா வரங்களும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து எங்கள் மேல் இப்பொழுது இறங்கி வருகிறது என்று விசுவாசித்து கரங்களை தட்டி பெற்றுக் கொள்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். வனாந்தரமான வழிகள் வந்தால், அவாந்தர வழிகள் வந்தால், நான் உங்களுக்கு அதன் மத்தியிலே வனாந்தரத்திலே அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக செய்கிறார். உங்களுக்காக வழிகளை திறந்து வழி நடத்துவேன் என்று ஆவியானவர் திருவுளம் பெற்றிருக்கிறார். கரங்களை கட்டி தண்ணீர்களை கடக்கும் போது அவனோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உங்கள் பொருடுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உண்மையில் பற்றாது என்று ஆண்டவர் நமக்காக வல்லவா கிடைக்கிறார். அவர்களை தட்டி தேசத்தின் நடுவிலே வாழ்ந்ததற்கான அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு Praise the Lord. Hallelujah. 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 Jesus. இவருடைய புதிய வருடத்தை கர்த்தருடைய கரம் முற்றிலும் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக பாஸ்டர் அவர்கள் ஜெயிப்பார்கள். அதைத் தொடர்ந்து ஜான் சந்தோஷம் அவர்களும் ஜெயிப்பார்கள். முதலாவது ஜான் சந்தோஷம் வந்து ஜெயிக்க ஆயத்தமாயிருங்கள். பாஸ்டர் ஜெயிப்பார்கள். புதிய ஆண்டு நம்மை புதுப்பிக்கும் ஆண்டு, புத்தம் புதிய ஆண்டு நம்மை புதுப்பிக்கும் ஆண்டு, புதிய காரியங்கள் செய்து நம்மை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டு, புதிய காரியங்கள் செய்து நம்மை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டு, புத்தம் புதிய ஆண்டு நம்மை புதுப்பிக்கும் ஆண்டு, புத்தம் புதிய ஆண்டு நம்மை புதுப்பிக்கும் ஆண்டு, நம்மை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டு, Hallelujah.
ஸ்தோத்திரம். இது கொடுத்த நல்ல அன்பான அருமையான குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். நல்ல சபை மக்களுக்காக ஸ்தோத்திரம். கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. கண்ணாண்டெல்லாம் ஊழியங்களை செய்ய வைத்தீங்க. புதிய ஆண்டிலும் பாடினது போல சார்ந்த இந்த ஆண்டிலே ஆண்டவருக்காக எலியாக்களை போல எலிசாவை போல நாம் வெளியே நின்று கர்த்தரே தெய்வம் என்று பரிசாற்றும்படியான வைராக்கியங்கள் ஆவி கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா. ஹரிஹா பாபா ரவசந்தரவா. எங்களை எல்லாரையும் ஜெபிக்க வைப்பீராக. ஜெபாவி ஊற்றுகப்பா. ஜெபாவி இந்த புதிய ஆண்டிலே புதிய ஜெபாவி ஊற்றுக. ஒவ்வொருவரையும் கத்தால் ஜெப வீரர்களை ஜெப வீராங்கனைகளை மாற்றி தட்டி எழுப்பி ஜெபிக்க வைங்க. ஓ பாபா பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபாவி பெற்றுக்கொள்ளுங்க. You see the Holy Spirit of prayer. The Spirit of prayer. ஜெபாவை பெற்றுக்கொள்வோம். ஜெபாவை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஆண்டு ஊழியம் செய்யும் ஆண்டு 2 பேராக மட்டுமல்ல குரூப்பாக சபையாக சேர்ந்து ஊழியத்தை செய்யும் ஒரு ஆண்டாய், நமக்காக பாதையை திறக்கிற ஒரு ஆண்டாய், ஜாதியை நமக்கு சொந்தமாகி கொடுக்கிற ஆண்டாய் கத்து மாற்றப்படுகிற தலைமை கட்டிகத்தை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. 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 பெரிய காரியங்கள் செய்வாராக. குடும்பங்களை பெரிய காரியம் செய்வராக. தலைப்பற்று ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டில் இயேசுவின் நாமத்தை கட்டவிழ்க்கிறோம். காட்சன், கிளாடிஸ், ரெபேக்கா, கேத்ரின் எல்லாருக்கும் ஒரு அற்புதத்தை ஆண்டாய் மாற
ஒவ்வொரு திட்டத்திலும் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ வல்லமை தடைகளை ஜெயிப்பதாக அற்புதங்கள் செய்து அற்புதங்கள் நடப்பதாக எங்களையும் யானைகள் ஒப்புக்கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த பாட்டை புத்தம் புதிய ஆண்டு, நம்மை புதுப்பிக்கும் ஆண்டு, நம்மை புதிய காரியங்கள் செய்து மகிழ்ச்சியாக்கும் ஆண்டு, இப்படியாக எழுதியிருக்கிறார். இந்த ஆவியானவர் அவங்களோட இருந்து தேவ ஆவியானவர் இந்த பாட்டை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். வாஸ்தவம் எழுதின பாட்டு புத்தம் புதிய எழுதுனாங்க, கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கே மகிமை. புத்தம் புதிய ஆண்டு, நம்மை புதுப்பிக்கும் ஆண்டு. இந்த பிரசங்கத்துல அனைவரும் எழுதும்போது எல்லாம் புதிதாக புதிய காரியங்கள் செய்து நம்மை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டு. அப்போ நம்ம புதுசாக்கும் போது புதிய காரியங்கள் நமக்கு ஆண்டவர் செய்து நம்ம மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஆண்டு. அந்த ஜெபிக்கிற ஒரு தேவ மகள் எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய மனைவி தான் அந்த ஜெபத்தோடு எழுதியிருக்காங்கிறத விசுவாசித்து அவங்களுடைய இனிமேதான் கேட்கணும். கீழே வரும்போது ஒரு புது பாட்டு பாட போறேன், கர்த்தர் கொடுத்த பாட்டுன்னு சொன்னாங்க. அதை விசுவாசிக்கிறேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து இந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக செய்திடுவேன். இந்த வாக்குத்தத்தை இந்த கேலண்டர்ல போட்டிருக்கிறேன். அதனால நிச்சயம் இவங்கதான் எழுதியிருக்கிறாங்க, சந்தேகம் இல்லை. அடுத்தது சவால் நிறைந்த ஆண்டு, சாத்தானே ஜெயிக்கும் ஆண்டு, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை பொழியும் ஆண்டு. வறுமையான அபிஷேகம் இருந்தாதான் நம்ம மாம்சமான யாவர் ரட்சிக்கப்பட முடியும். சவால் உள்ள சேலஞ்சிங் இயர். இந்த வருஷம் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். wherever we record his name, recorded world record. ரெக்கார்டு இங்கிலீஷ் சப்தம் போட்டிருக்கு. ரெக்கார்ட் மை நேம், ரெக்கார்ட் பிரேக் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வருகிற வருஷத்தை அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் செய்வாருங்கிற வாக்கு தத்தத்தை தான் அந்த அட்டையில கேலண்டர் அட்டையில நான் போட்டிருக்கிறேன். இந்த கேலண்டர் அட்டையில போட்டதை பார்த்தா இன்னொரு காரியம் என்ன, அந்த விசேஷம் வாக்குத்தத்த அட்டையில முதல் தேதியில என்ன வசனம் போட்டிருக்குன்னு பார்த்தா அதே வசனம் தான் போட்டிருக்கு. கேலண்டர் அடிச்சு கொடுத்தவர் வந்து எனக்கு முகம் கூட தெரியாது, ஈரோடுல இருந்து அடிச்சு இங்க வந்துருக்குது. 1ஆம் தேதியில நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்தில் ஒரு இடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி யாத்திரையாக 2024 உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அங்கிருந்து வந்திருக்குது, ஈரோட்ல இருந்து. அடுத்தது ஈரோட்ல இருந்து மாத்திரம் இல்ல, என் மனைவியினுடைய ஹார்ட்லையும் இருந்து வந்திருக்குது, ஆவியானவர் கொடுத்திருக்காரு. அப்படியே சொல்லுவோமா? அதனால ரெட்டிப்பான உறுதி அப்படின்னு சொல்லி எந்த ஒரு காரியம் 2 அல்லது 3 வாக்கியம் சாட்சிகளினாலே உறுதியாக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இது உறுதியாக்கப்பட்டது மாத்திரமல்ல, மிகுதியாக்கப்பட்டிருக்கிறது நமக்கு இந்த வசனம். ஏன்னு சொன்னா அவருடைய வாக்குத்தத்தம் இந்த புதிய வருடத்துல நமக்கு ஒரு சாட்சியாக பாட்டிலேயே அமைஞ்சிருக்குது, ஹார்ட்லேயே அமைஞ்சிருக்குது, வந்திருக்கிற கேலண்டர் ஈரோட்லேயே அமைஞ்சிருக்குது. எந்த ஒரு சாட்சி 2 அல்லது 3 வாக்குனால உறுதியாக்கப்படும். அதனால this new year, wherever we are going to record his name through his works of gospel, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது அங்க ஒரு ரெக்கார்ட் பிரேக் உண்டாக்குவார், வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். Ministry in God is the way of blessings. ஆகவே இந்த வருடத்திலே எல்லாரும் கர்த்தருக்காக முடிந்த வரையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஊழியர்களை செய்வோம். அதன் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சவால் நிறைந்த ஆண்டு. ஆகவே வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வருகையானாலும் உம்மோடுதான் என்று சொல்லி சவால் நிறைந்த ஒரு ஆண்டாக ஜீவியத்திலும் ஊழியத்திலும் காணப்பட வேண்டும். போராட்டத்தை கண்டு பயப்படக்கூடாது, ஜெயிக்க வேண்டும்.
எப்போதும் அப்படியே இருப்பதில்லை. ஜெயமான சிந்தனை இருக்கிறதுனால தான் இங்கே வந்திருக்கிறோம். தோல்வியான சிந்தனை பிசாசுக்குரியது. திரும்ப திரும்ப வந்து தோல்விகளை கொண்டு போராடுவான். அதை கண்டுபிடித்த பிறகு இனியும் பாப்பாவா இருக்கக்கூடாது, இனி அப்பாவா இருக்கணும். ஆகையினால தப்பான எதுவுமே வாழ்க்கைக்கு நமக்கு தூரமானது என்று எரிந்துவிட்டு ஆண்டவருக்கு சமீபமாய் நெருங்கி போகிறதிலே இன்னும் நெருங்கி நெருங்கி அவரோடு கூட பழக வேண்டும். மகிமையான அனுபவத்துக்குள்ளே போக வேண்டும். மறுரூபமாக வேண்டும். ஜெபிக்க செய்யும் ஆண்டு, ஜெயம் சிறக்க செய்யும் ஆண்டு. ஜெபமே ஜெயம். ஆகவே ஜெபிக்க ஜெபிக்க ஜெயம் சிறக்கும். மகிமை நிறைந்த ஆண்டு, நம்மை மறுரூபமாக்கும் ஆண்டு. ஊழியம் செய்யும் ஆண்டு, நம்மை உயர்த்தி வைக்கும் ஆண்டு. உயர்த்தி வைக்கும் அல்ல, ஊழியம் செய்யும் ஆண்டு. அந்த வரிகள் கொஞ்சம் அதான் கொஞ்சம் வந்துட்டாங்களா கஷ்டமா வரட்டும். ஊழியம் செய்யும் ஆண்டு, உயர்த்திடும் ஆண்டு. ஊழியம் செய்யும் ஆண்டு, நம்மை உயர்த்திடும் ஆண்டு. கர்த்தர் நம்மை உயர்த்திடும் ஆண்டு. நல்ல வழிகள் திறந்து ஜனங்களை ரட்சிக்கும். ரொம்ப அருமையா இருக்குது இந்த பாடல். ஆண்டவருக்கு ரொம்ப மகிமையாக இருக்கும். இந்த அனுபவம் எல்லாம் நமக்கு கிருபையாக இருக்கும். ஆகையினால பொறுமையாக இவைகளை சிந்தித்து செயல்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையும் கனம் துதியும் சதா காலம் உண்டாகட்டும். இந்த நேரத்தில் ஏதோ காஃபி ஒழுங்காகுதுன்னு நினைக்கிறேன். அமர்ந்திருக்கிற இடத்துல இன்னைக்கு அயர்ந்து விடக்கூடாது. அயர்ந்து விடுகிற நேரம் வந்தால் நீங்கள் அமர்ந்திருக்கிற பொழுது மனம் திறந்து இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் ஆகாயத்திலே பறந்திருப்பது போல இல்லாதபடி உங்களுக்கு அருமையான ஒரு டீ வரணும்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நாம் ஆண்டவருக்கு இந்த புதிய வருடத்துல சில சபையில பழைய வருட சாட்சி, பழைய வருட பாடல்கள், புதிய வருட சாட்சி, புதிய வருட பாடல் உண்டு. நமக்கு வருடம் பழசா போறதும் இல்லை. நாமளும் எப்போதும் ஆண்டவர்களை புதுமையாக, அந்த அபிஷேகத்தில் புதுமையாக இருக்கிறபடினாலே தேவனுடைய செய்திக்கு நேரம் கடந்து போகலாம்.